இன்றைக்கி என்ன செய்யணும் பயன்படுத்த போகிறோம். இந்த 16 செல்வங்களை இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம் என்ன செய்யலைன்னா பயன்படுத்தலை, அதை பெறலை. இதையெல்லாம் கொடுக்கும் முதல்ல படைக்கும் போதே ஆண்டவர் தந்துட்டார். ஆவி செத்து போனதுனால அது என்ன செஞ்சு போச்சு, செயலிலிருந்து கிடக்கிறது, முடங்கி கிடக்கிறது. இப்போ நமக்குள்ள முடங்கி கிடக்கிற, செயலிலிருந்து கிடக்கிற, செத்து கிடக்கிற உயிரையும் ஜீவனையும் ஞானத்தையும் அற்புதங்களை செய்கிற சக்தியையும் புதுமை செய்யும் ஆற்றலையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தக்கூடிய, அதை நிறைவேற்றக்கூடிய ஞானங்கிறது நமக்கு உள்ளே இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். அதனால் எல்லாரும் அப்படி எந்திரிப்போம். 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி அந்த பரலோக தகப்பனை நோக்கி, ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கி கொஞ்சம் ஆசையோட, கொஞ்சம் கையெல்லாம் இதான் விளக்கரை செலுத்துன்னு சொன்னால் இதான் கையெல்லாம் வலிக்கும். வலிச்சாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இல்லை எனக்கு வேணும், இந்த வேதனையை நான் என்ன செய்வேன், உமக்காக இந்த இதை அடையிறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன். அதனால் கை வலி, உடல் வலி, எனக்கு நிற்க முடியாது, ஆனாலும் நிற்கிறேன். எதுக்கு, எனக்கு ஏதாவது நீங்கள் தந்து ஆகணும். ஏன்னா நீங்கள் உங்கள் சாயலில் என்ன படைச்சிருக்கிறீங்க, உங்கள் பாவனையில் என்ன படைச்சிருக்கிறீங்க, உங்கள் தோற்றத்தின்படி என்ன படைச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சிருஷ்டிக்கும் அதிகாரம் இருக்கிறதோ, ஆற்றல் இருக்கிறதோ அத்தனையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இதெல்லாம் அங்கே என்ன செஞ்சு கிடக்குன்னா செத்து கிடக்குப்பா. இதெல்லாம் செயலிழந்து போய் கிடக்கிறது. எங்களுக்குள்ளே செயலிழந்து போன செத்து கிடக்கிற எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் உயிரிடையை செய்யும் ஆண்டவரே. கை வைத்தி நீங்கள் கேளுங்க. நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் சபையில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு போயிட்டு இருக்காங்க. நம்ம கேட்கல, நம்ம விரும்பலை, இதுக்கு விளக்கரையும் செலுத்தலை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, இதுக்கு மரியாள் விளக்கரையும் செலுத்தினார்கள். மோசே இதுக்கு விளக்கரையும் செலுத்தினார். மோசே அந்த சுகமுக வாழ்க்கையை திறந்துட்டு கையை உயர்த்தி அவர் என்ன செஞ்சார்னா, வேதம் சொல்லுகிறது, மோசே 2 கரங்களை உயர்த்தி நின்ற பொழுது இஸ்ராயேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள், தேவ ஜனங்கள் ஜெயமெடுத்தார்கள். ஆகவே உன்னுடைய முழங்கால்களை, தள்ளாடுகிற முழங்கால்களை நீ ஸ்திரப்படுத்து, உறுதிப்படுத்து. பைபிள் சொல்லுகிறது. அதே நீதிமொழிகளில் சாலமோன் சொல்லுகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், தளர்ந்து போன கைகளை உயர்த்துங்கள். அது என்ன செய்யும், உங்களுக்கு அந்த அழியா செல்வத்தை, அந்த 16 செல்வங்களை, ஆசீர்வாதங்களை நமக்கு இன்னைக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். கூப்பிடுங்க, உங்கள் உள்ளத்திலிருந்து கூப்பிடுங்க, இதயத்திலிருந்து நீங்கள் அதை தேடுங்க. உங்கள் ஜீவனை தந்த, உனக்காக தன் உயிரை கொடுத்த தெய்வம். அதான் பைபிள் சொல்கிறது, தன் ஒரே பேரான மகனையே உங்களுக்காக அவர் இழந்தார் என்றால், பலியாக்கினார் என்றால், மற்ற எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருக்கிறது எப்படி? இந்த 16 செல்வங்களை உனக்கு தராதிருக்கிறது எப்படி? ஆதி சபை கிறிஸ்தவம், ஆதி அபிஷேகத்தை பெற்று தொடங்கப்பட்ட அந்த மார்க்கம் 16 செல்வங்களை உடையவர். அவங்களால எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் அந்த இடத்துல அவங்களோட வந்து சேர்ந்தாலும் அத்தனை பேருடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஆசீர்வாதம், பலன், ஞானம் அவங்களுக்கு உடைய எல்லாமே பரலோகம் செஞ்சுட்டே இருந்துச்சு. அங்க அல்ல குறையாம இருந்துச்சு. எடுக்க அது என்ன செய்யல, குறையவே இல்லை. இயேசு என்ன அற்புதங்களை செய்தாரோ அதுபோல அற்புதங்களை அவர்களால் செய்ய முடிந்தது. காரணம் ஜீசஸ். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் ஃபயர். தேவனே உம்முடைய மகிமை, மேகம், பிரசனம். தேங்க்யூலா. அன்று அன்னை மரியாளுக்கு முன்னால் தோன்றிய தேவ தூதர்கள், சகரியாவோடு தோன்றி பேசிய தேவ தூதர்கள், பிரைசலால் இப்பொழுதும் ஆமேன் சாலமோனுக்கு முன்பாக தோன்றி, சாலமோனே நீ விரும்பியதை கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்ன தெய்வம் இன்னைக்கு இந்த தூயாவி திருத்தலத்திலே, இந்த மத்தியான வேளையிலே, இந்த 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் உன்னை மேன்மைப்படுத்த, உயர்த்த, ரட்சிக்க, ஆசீர்வதிக்க 3 ஆணைகளிலே தொங்கி நின்ற இயேசு இதோ வந்து நிற்கிறார். உனக்கு என்ன வேணும் கேளு, நீ கேளு. சாலமோனை போல நீ கேளு. உனக்கு எது அவசியம், எது வேணும், இது ஆண்டவர் தர உனக்கு தயாராக இருக்கிறார். அவர் வாழன்றி அவரே தேடி வந்து உனக்கு கொடுக்கிறதை, தேடி வந்து உன்னை அணைத்த தெய்வம், தேடி வந்து உனக்கு பரலோக அந்த ராஜ்யத்தை, செல்வத்தை கொடுக்கிற தெய்வம் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா? எல்லோரும் கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். Oh
கரங்களை யாரும் கட்ட வேண்டாம். 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்துங்கள். 2 கரங்களை அப்படி மேல் நோக்கி உயர்த்தி எந்த விளக்கரையத்தையும் நான் செலுத்த தயாராக இருக்கிறேன். இது அழியா செல்வம், பொக்கிஷம். இது உனக்கு அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஞானத்தை, இந்த ஞான வரத்தை இப்பொழுது நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள். இதை இப்பொழுது உங்களை என்ன செய்ய போகிறது? வாளாகல்ல தலையாக வைக்கப் போகிறது, கீழாகல்ல மேலாக வைக்கப் போகிறது. நீங்கள் சாதாரண மனுஷர்கள் அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மனுஷர்கள், வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். நீங்கள் விலை மதிக்க முடியாத சொத்து. அதனால சொல்லுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட உனக்குள்ளே 16 செல்வங்கள் இருக்கிறது. உனக்குள்ளே 16 செல்வங்கள் இருக்கிறது. எல்லாம் உனக்கு உள்ளே கிடக்கிறது. செயலிழந்து கிடக்கிறது, சக்தியற்று கிடக்கிறது. ஏன்னா இதை நீ பயன்படுத்தலை, இதை யூஸ் பண்ணலை. இதை பயன்படுத்தி இருந்தனா நீங்க உன் வாழ்க்கையே வேற. நீ இந்த பூமியில நீ எல்லாத்தையும் அதிகாரம் செலுத்திட்டு இருப்ப. இப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போ கோபத்தின் ஆவி ஒன்று ஆளுகை செஞ்சிட்டு இருக்கு, பயத்தின் ஆவி ஒன்று ஆளுகை செஞ்சிட்டு இருக்கு, கவலையின் ஆவி ஒன்று ஆளுகை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ 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 தேவ ஆவி ஒன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, பயத்தின் ஆவி வெளியேறு. எது உங்கள்கிட்ட கவலையா? கவலையின் ஆவியை வெளியேறு. எரிச்சலின் ஆவியை வெளியேறு. பொறாமையின் ஆவியை வெளியேறு. சொல்லுங்க, அப்படியே வெளியேற்றுங்க, எல்லாத்தையும் வெளியேற்றுங்க. இந்த அழிஞ்சு போகிற செல்வத்தின் மேல உள்ள பற்று, பேராசைகள் வெளியேறட்டும். எல்லாம் எதுவும் தேவையில்லை. இதால எனக்கு இதால பாரம் தான். இந்த அழிஞ்சு போகிற செல்வத்தால் உனக்கு பாரம் தான், பிள்ளைகளால் உனக்கு பாரம் தான், பொண்டாட்டியால் உனக்கு பாரம் தான், நீ வச்சிருக்கிற நீ செய்கிற வேலையினால உனக்கு பாரம் தான், நிம்மதி இல்லை, அதனால உனக்கு ஓய்வு இல்லை. நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தேவசாய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ மதம் என்கிற போர்வையை, சுமையை, மதம் என்கிற சடங்காச்சாரங்களை நிறைவேற்ற முடியாமல், அதை கடைபிடிக்க முடியாமல் நீ பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய். மதத்திற்கும் மத போதர்கள் நீ அடிமையாக கொண்டிருக்கிறாய். நீ அடிமை அல்ல, நீ இயேசு இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டாய். நீ இயேசுக்கு தான் அடிமை, நீ இயேசுக்கு தான் சொந்தம். இனி மதத்துக்கோ மனுஷனுக்கோ நீ சொந்தம் அல்ல. உணவு கொடு. உனக்கு ஒருவேளை ஒருத்தர் உதவி செய்யறாங்கிறதுக்காக அவனை அடிமைப்படுத்தலாம். இனி தேவையில்லை, உதவி தேவையில்லை. அவங்களுக்கு நீ அடிமையா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அது உன் தகப்பனா இருக்கலாம், உன் புருஷனா இருக்கலாம், கூட பிறந்தவனா இருக்கலாம், உனக்கு உதவி செய்த உன்னுடைய உயிருப்பினான நண்பர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. இல்லை, உங்களுடைய உதவி அல்ல, கடவுளுடைய உதவி. நான் இப்போ பரத்தை நோக்கி பார்க்கிறேன். என்னை இந்த உலகத்திலே சிருஷ்டித்தவரை நோக்கி பார்க்கிறேன். இல்லாததை இருக்க செய்கிற, நடக்காதை நடக்க செய்கிற தெய்வத்தின் மீது என் கண்ணை பதிய வைத்து விட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் விளக்கிறேன் செலுத்த, எல்லாவற்றையும் நான் தியாகம் பண்ண, எல்லாவற்றையும் விட்டுவிட தயாரா இருக்கிறேன். சொல்லு, பாவியில சொல்லுங்க. தேவனோடு மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா தெய்வம் இதயத்தை பார்க்கிறாங்க. உன்னை உன் கூட இருக்கிறவங்க முகத்தை தான் பார்க்கிறாங்க, ஆனா தெய்வம் இதயத்தை பார்க்கிறான். எல்லாரும் 5000, 10,000, 50,000, லட்சம்னு காணிக்கப்பட்டாங்க. ஆனா ஒரு வயசான ஒரு அம்மா தனக்கு இருந்ததே அந்த 2 காசு தான், அதை கொண்டு போட்டதான் ஏசி பார்த்தாங்க. நீங்களும் உங்களுக்கு இருக்கிறதுல என்ன செஞ்சீங்கன்னா கொண்டாந்து நீங்க போட்டீங்க. ஆனா அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும் என்னிடத்திலே போட்டு விட்டான். அவளுடைய காணிக்கை தான் எனக்கு பிரியமான காணிக்கை. இதே போல காயின், ஆபேல் அவங்க 2 பேரும் காணிக்கை செலுத்தினாங்க. விலையேற பெற்றதை, எது அதிகம் விலையேற பெற்றதோ அதை கொண்டு வந்து கடவுள் காணிக்கை செலுத்தலாம். இது போல நீங்கள் விலையேற பெற்றவர்கள். என் ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தையும் என் தெய்வமே, என்னை படைத்தவரை உமக்கு நான் என்ன செய்கிறேன்? பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன், காணிக்கையாக அர்ப்பணிக்கிறேன். இதை நான் பலியாக்குகிறேன். இந்த பலி மீது நீர் இப்பொழுது ஐக்கிய இறங்க பண்ணி என்னை எடுத்துக்கொள்ளும். சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை எனக்கு தந்தோம். ஞானம்தான் தெய்வம், ஞானம்தான் அந்த இயேசு, ஞானம்தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள், அந்த ஞானத்தை நிச்சயம் கொண்டு வாங்கிக்கோ. இப்போ உனக்கு அழியாத செல்வங்கள், அழியாத வரங்கள்
இப்பொழுது உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, தேவ ஜனமே, உங்களுக்கு இந்த செய்தி உங்களை தேடி வருகிறது. உன்னையும் ஆண்டவர் நிரப்புகிறார். இதுக்கு நீ ஒரு சபைக்கு போக வேண்டியதில்லை, ஒரு மதத்தில் இருக்க வேண்டியதில்லை. நீ தனித்து கடவுளோடு காத்திரு. மோசே தனியாக போய் மலையிலே உட்கார்ந்திருந்தான். அவரை 16 செல்வங்கள் நிரப்பியது. இயேசு ராத்திரி முழுவதும் தனியாக தேவனோடு உட்கார்ந்திருந்தார். அவருக்கு அந்த 16 செல்வங்கள். அன்னை மரியா 7 திரைக்கு உள்ளே உட்கார்ந்து தேவனை நோக்கி அமர்ந்திருந்தார். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? 16 செல்வங்களை கொடுத்தார். அதே தெய்வம் மாறாதவர். தனக்காக தன்னை நேசிக்கிறவர்களை, தனக்காக காத்திருக்கிறவர்களை அவர் பலனடைய செய்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைகிறார்கள். புது பலனை அடைகிறார்கள். நீ புது பலனை அடைய வேண்டும். புது பலனை அடைந்து சட்டைகளை பறக்க வேண்டும். நீ மேலுலகத்துக்கு நீ டெய்லி பறந்து செல்ல முடியும். இந்த மண்ணுலக வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை அல்ல. விண்ணுலக வாழ்க்கையே உன்னுடைய நிரந்தரமான வாழ்க்கை. ஓ, இப்போ நீ இந்த விண்ணுலகத்தோடு இணைந்து விட்டாய். அந்த பரலோகத்தோடு இணைந்து விட்டாய். அந்த பரம தகப்பனோடு நீ இணைந்து விட்டாய். ஞானம் உன்னை அழைக்கிறது. ஞானம் இப்பொழுது வீதியிலே, சந்தியிலே, தெருவிலே, ஒரு வீட்டிலே வந்து ஒரு கதவை தட்டி கொண்டிருக்கிறது. ஞானத்தை நீ ரிசீவ் பண்ணு. ஞானத்தை புறக்கணியாதே. ஞானத்தை இதுவரைக்கும் நீ கேட்கல, இப்ப கேளு, இப்ப கூப்பிடு. இதுவரைக்கும் நீ அதை கூப்பிடல, இப்ப கூப்பிடு. வா, என்னோடு தங்கு. என்ன நேசி, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை மதிக்கிறேன், உன்னை நான் என்ன செய்யறேன், ரொம்ப அதிகம் நேசிக்கிறேன் சொல்லுங்க. உங்க உள்ளத்துல சொல்லுங்க, உங்க ஆவியில சொல்லுங்க. ஞானத்தின் ஆவியானவரே வாரம். ஞானத்தின் ஆவியானவரே வாரம். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். முதலாவது சொல்லுகிறது, ஞானம் மெய் அறிவின் ஆவி அவருக்குள் இருந்தது. எப்பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ, எப்பொழுது ஒரு மனிதன் இயேசுவின் மாசற்ற இரத்தத்தினால் கழுவப்படும் நீதிமானாக்கப்படுகிறானோ, பரிசுத்தமாக்கப்படுகிறானோ, அவனுக்கு இந்த 16 செல்வங்களும். எப்பொழுது ஒரு மனிதன் ஆன்மீகத்திற்குள்ளே கடந்து வருகிறானோ, அப்பொழுது அவனுக்கு அந்த பரலோக வாசல் திறக்கிறது. இப்பொழுது இந்த இடத்துல பரலோக வாசல் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். பரலோக வாசல் திறந்து இதோ உங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறேன். தேவனுடைய அருள் இதோ உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க, கர்த்தர் உம்முடனே என்று தேவன் சொன்ன அந்த வாக்கு உனக்கு கேட்க வேண்டும். உன் காதிலே கேட்க வேண்டும். உன் காதிலே ஒலிக்க அந்த சத்தத்தை நீ கேட்க வேண்டும். அருள் நிறைந்தவனே, அபிஷேகம் நிறைந்தவனே, நீ வாழ்க, உனக்குள் 16 செல்வங்கள் இருக்கிறது என்று ஆவியானவர் அந்த சத்தம் உனக்கு காதிலே கேட்க வேண்டும். அந்த சத்தத்தை நீ கேட்க முடியும். நீ காத்திருக்கும் போது அந்த சத்தம் உனக்கு வரும். நான் உன்னை கொண்டு நான் இதை செய்ய போகிறேன், உனக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறேன். சாலமோனுக்கு சொன்ன அதே தேவன் இப்பொழுது உனக்கும் சொல்ல, உனக்கு உன் அருகிலே இருக்கிறார், உன் பக்கத்திலே உனக்கு மேலே நின்று கொண்டிருக்க, உனக்கு உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு செவி கொடு. சொல்ல, என் காதை அபிஷேகிக்கப்பா. உங்க சத்தத்தை கேட்கும்படி என் காதை அபிஷேகிக்க, உங்களை பார்க்கும்படி என் கண்ணை அபிஷேகிக்க, என் அகக்கண்ணை திறந்து விடுங்கள். இந்துக்கள் சொல்லுகிற அந்த பீனியல் பிளான்ட் அப்படின்னு சொன்னால், குழந்தையினுடைய அந்த உச்சந்தலையில துடிச்சிட்டு இருக்கும் ஒரு புளி. அதில் துடிச்சிட்டு இருக்கும். அது ரொம்ப நைஸாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குழி இப்பொழுது உங்களுக்கு திறக்கு. இதுதான் பீனியல் பிளான்ட். கடவுளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாசல். இப்பொழுது தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாசல் திறக்கிறது. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய இப்பொழுது அந்த வாசல் உன் உச்சந்தலையில தான் இருக்கு. உன் தலையில திறக்கு. உங்க புருவமத்திக்கு மேலே தூக்கி இருக்கட்டும். ரிம்மான கரபதி அந்தரவா ரிம்மான கோ சம்பி கோத்தனா ரில்மரதி அங்கி மரபு சம்பி கோத்தனா ரில்மரதி அங்கி மரபு சோ. அப்படியே முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை உரைக்கு முகங்கொப்புற விழுந்து நாம் அவரை தொழுது கொள்வோமா? தொழுகை செய்கிறவர், அவரை தொழுது கொள்கிறவர் ரட்சிக்கப்படுகிறார். அவரை தொழுது கொள்கிறவர் 16 செல்வங்களை உடையவராக அங்கே அவரை தொழுது கொண்டிருக்கிறார். நீ தொழுகின்ற பொழுது இந்த 16 செல்வங்களை நீ நினைத்து கொண்டே தொழுது கொள். 16 செல்வங்களை கொண்டு என்னை படைத்த
பரம்பொருளை, பரிசுத்த பிதாவே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி அப்படியே சொல்ல ஆரம்பியுங்கள். நகர்நபதி நகர்நபதி அந்தரவா ரீகாநபதி எம் ரகநாதி எம் பிரபு சபிபூத்தனா தெல் கரவதி எம் ரகநாதி எம் பிரபு சபிபூத்தனா. லெஸ் 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 சொல்லுங்கள். முதல் மனுஷனை ஆறாமை படைக்கின்ற பொழுது 16 செல்வங்களை உடையவனாக இருந்தான். ஆட்சி செய்கிறவனாக இருந்தான். படைப்பு அனைத்தும் அவனுக்கு அடிபணிந்திருந்தது. படைப்பு அனைத்தும் அவன் சொல்லுகிறபடி இருந்தது. படைப்பு அனைத்துக்கும் அவன் பேர் வைத்தான். அவன் என்ன பேர் வைத்தானோ அந்த பேரை அதுக்கு பேராய் அமைந்தது. நீ இந்த பூமியில என்ன தீர்மானிக்கிறாயோ, எது நடக்க நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும். இதுதான் ரட்சிக்கப்பட்டவங்க, இதான் ஆவிக்குரியவங்க, இவங்க தான் ஆன்மீகவாதிகள், இவங்க தான் ஆவிக்குரிய பிள்ளைகள். இவ்வளவு பெரிய ஆற்றலை, ஞானத்தை, சக்தியை தந்த பரம்பொருளே, பரிசுத்த பிதாவே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். உங்கள் வானவின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்ன என் தகப்பனே, இதோ உங்கள் பாதத்தை நான் முத்தம் செய்கிறேன் என்று சொல்லி அப்படியே முத்தமிடுங்கள். புத்தி நம்பர் அவதியந்தரா ரீம் கரதி அந்தரதி யாங்கரவதி அம்ர கணாவதி அம்ரமா சக்தியாதி யாங்கரதி யாங்கரவதி அந்தரவா. சொல்லுங்க. 16 செல்வங்களையும் ஆவியின் வரங்களையும் ஆவியின் கனிகளையும் இன்னும் வைடூரியம், மரகதம், கோமேதகம், விலையேற பெற்ற அந்த படிகை, பச்சை, இப்படிப்பட்ட முத்துக்களை எனக்கு தந்த, எனக்காக உண்டாக்கிய என் தெய்வமே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஆகவே நீ விலையேற பெற்றவர், விலையேற பெற்ற மகுடங்களை, கிரீடங்களை, ஞானத்தை உடையவனுக்கு சூட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக பேர் இந்த தகுதியை உடையவர்களாக இருக்கிறீர்கள். இந்த செய்தி, இந்த ஆராதனை உங்களுக்கு தான். பல நாட்களாக தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து பல பாடுகளை, கஷ்டங்களை சகித்துக் கொண்டு பொறுமையோடு நிற்கிற உனக்கு தான் இந்த செய்தி. தேவன் உனக்கு மகிமையான கிரீடத்தை சூட்டுகிறார். நீ மகிமையை விலையேற பெற்றவர். விலையேற பெற்றிருந்தால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தொழுது கொள்ளுங்கள். நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீ அவரை தொழுது கொள்ளுங்கள். நீ அவரை தொழுகிறதிலே உன்னிடத்திலே குறை உண்டு. நீ அவரை தொழுது கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள், கூட்டங்களுக்கு செல்கிறீர்கள், ஆராதனைக்கு செல்கிறீர்கள், ஆனால் அவரை தொழுது கொள்ளவில்லை. திருவிழா கொண்டாடுகிற திருவிழாவுக்கு செல்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அவரை தொழுது கொள்ளவில்லை. உன்னை படைத்தவரை, உனக்கு 16 செல்வங்களை தந்தவரை நீ பணியவில்லை, தொழுது கொள்ளவில்லை. அவருக்குரிய இடத்தை, மரியாதையை நீ கொடுக்கவில்லை. கொடுத்துப்பா. இப்பொழுது மகிமை, தேவ மகிமை அவரை தொழுது கொள்கிற இடத்திலே வந்து ஆசீர்வதிக்கிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது 16 செல்வங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். வெறுமன ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு அழியா ஜீவனை தந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அழியாத செல்வங்களை தந்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அழியாத கனிகளை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அழியாத கிருபை வரங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு முன்னால் வாழ்ந்த உண்மையான கிறிஸ்தவர்கள், ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் யாரிடத்திலும் கையேற்றவில்லை, யாரிடத்திலும் தலை வணங்கவில்லை, எந்த மனுஷனுக்கும் பயந்து வாழ்ந்ததில்லை, எந்த அரசருக்கும் எந்த அதிகாரத்திற்கும் அவர்கள் தலை வணங்கி அஞ்சி நடுங்கியதில்லை. இவர்களுக்கு நடுங்கின மோசேயை பார்த்து நடுங்கினான் பார்வோ. மோசேக்கு முன்னால் அவன் பயந்து நடுக்கும்படியாக தேவன் அவனோடு இருந்து செயல்பட்டார். ஞானம் அவனுக்குள்ள இருந்து செயல்பட்டது. இப்பொழுதும் அதே தெய்வம் மாறாதவர், அதே தெய்வம் மாறாதவர், அதே இயேசு மாறாதவர், அதே ஆவியானவர் மாறாதவர், அதே பிதாவாகிய தேவன் மாறாதவர். நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நிரப்போம். ரிசீவ் பண்ணுங்க. சொல்லுங்க. உன்னை விடுவிக்கிறது, நோயிலிருந்து விடுவிக்கிறது,
பிசாசின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்கிறது. கஷ்டம், கவலை, பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்கிறது. மரணத்திலிருந்தே உன்னை விடுவிக்கிறது. இப்பொழுது செயலிழந்து போன அனைத்தையும் செயல்படுத்துகிறது ஆவியின் வரம். ஞானத்தை கொண்டு எந்த நேரத்தில் இந்த ஞானத்தை நீ பயன்படுத்துகிறாயோ அது செயல்படும். கஷ்ட நேரத்தில் பயன்படுத்துகிறையா, உனக்கு உதவி செய்யும். உனக்கு பெரிய தேவைகள் இருக்கிற நேரத்தில் இந்த ஞானத்தை பயன்படுத்துகிறையா, அந்த ஞானம் உனக்கு உதவி செய்யும். அதை கொண்டாந்து உனக்கு தரும். எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையிலிருந்து உன்னை விடுவிக்கும். அதுதான் ஞானம். சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்தது தேவ ஞானம். அந்த ஞானம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus.